Hi there guys, welcome back. This is Kishore, founder and CEO of Trade Achievers. So in the video we will talk about top 3 picks of penny stocks தான் பார்க்க போறோம். சோ அது பார்க்கிறதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு சின்ன ஒரு விஷயம் என்னன்னா நிறைய பேர் நம்மளோட இப்ப ரீசன்ட் வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு என்ன கேட்டிட்டு இருக்கீங்கன்னா சார் இந்த ஸ்விங் ட்ரேடிங்க்கு ஒரு 3 ஸ்டாக்ஸ் கொடுத்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்க கேட்டிட்டு இருந்தீங்க. சோ இன் கேஸ் இந்த வீடியோக்கு வந்து 5000 லைக்ஸ் வந்துச்சுனா சோ ஸ்விங் ட்ரேடிங்கான ஸ்டாக் பிக்ஸை வந்து நான் போடுறேன். சோ இந்த வீடியோக்கு 5000 லைக்ஸ் வந்துச்சுனா டெஃபினட்டா நான் கூடி சீக்கிரம் அந்த வீடியோவும் போடுறேன். ஆல்ரைட், சோ இப்போ நம்மளோட டாப் 3 பிக்ஸ் எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து எந்த கம்பெனின்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் சீ கோஸ்ட் ஷிப்பிங் சர்வீசஸ். ஸோ இது எவ்வளோ ரேட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இது ₹3.30 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பென்னி ஸ்டாக் தான் இது. ஸோ இப்போ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இது எப்படி போயிட்டு இருந்துச்சுன்றதை பார்ப்போம். ஓகே, இப்போ இதுக்கு முன்னாடி வந்து இதுக்கு முன்னாடி வந்து இந்த சீ கோஸ்ட் ஷிப்பிங்ன்றது எப்படி ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சுன்னா ஒரு நல்ல சிமெண்ட்ரிக்கல் ட்ரையாங்கிளில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. இது வந்து நமக்கு ரெசிஸ்டன்ஸ் ஆகும், இது வந்து நல்ல சப்போர்ட்டாகவும் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ப்ளஸ் இது வந்து நமக்கு சிமெண்ட்ரிக்கல் ட்ரையாங்கிள். இப்போ மார்க்கெட் அந்த சிமெண்ட்ரிக்கல் ட்ரையாங்கிளை உடச்சிட்டு அரௌண்ட் ₹4 கிட்டத்தட்ட 50% மேலே போச்சு மார்க்கெட். கரெக்டாக? ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 50% மார்க்கெட் நல்ல ஒரு மொமெண்டம் கொடுக்குது. அது மொமெண்டம் கொடுத்துட்டு இப்போ என்ன ஆகிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டு கீழே எங்கே வந்துட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இதுக்கு முன்னாடி எது ரெசிஸ்டன்ஸாக இருந்துச்சோ இப்போ இது வந்து சப்போர்ட் ஆகும். இது ரெண்டு வந்து லெவல் 1 லெவல் 2 ஆஃப் சப்போர்ட், லெவல் 2 ஆஃப் சப்போர்ட்டாக இது ரெண்டுமே ஆக்ட் பண்ணும். இப்போ மார்க்கெட் எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் எங்கே பிரேக் ஆச்சோ அதை ரீடெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் வந்துட்டு இருக்கு. நீங்கள் நான் ஏற்கனவே நிறைய இதுலேயே சொல்லியிருப்பேன், ஒரு மார்க்கெட் ஒரு இதுவை பிரேக் ஆச்சுன்னா ஒரு ரீடெஸ்ட் வரும்போது இன்னும் நல்ல ஸ்ட்ராங் லெவல் ஆஃப் மூமெண்டம் இருக்கும். ஸோ இப்போ மார்க்கெட் வந்து இந்த லெவலில் வந்து இப்போ ரீடெஸ்ட்டுக்கு வருது. ஸோ இப்போ இந்த லெவல்லும் நல்ல ஸ்ட்ராங் லெவல் ஆஃப் சப்போர்ட்டாக ஆக்ட் பண்ணும். ஸோ அதனால தான் இந்த இடத்துல வரும்போதெல்லாம் விட்டுட்டு நம்ம ஏன் இங்கே வரும்போது எடுக்கிறோன்னா ஸோ அரௌண்ட் 3.10 to ₹3. ஸோ ₹3 ₹3.10 ஒரு பெருசாக ஒன்றும் இல்லை. எனக்கு 10 காசுலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன், அது எடுக்கிறேன்னாலும். ஸோ இங்கேருந்து நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோன்னா மார்க்கெட் கேன் கோ அப் டு திருப்பி வந்து இந்த ப்ரீவியஸ் ஹை வந்தாலே ₹7. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு 100% மொமெண்டமை எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். என்னென்னா இது பிரேக் ஆச்சுன்னா நார்மலாகவே இப்போது இந்த லெவல் பிரேக் ஆனதுக்கு இப்போ இதுக்கும் பார்த்தீங்கன்னாலே இது ₹5, இது அரௌண்டு ஒரு ₹2 கூட ₹3. ஸோ இந்த ₹3 மொமெண்டமை வந்து நம்ம மீறி எதிர்பார்க்குறோம். அப்போ நமக்கு ஒரு ₹6 to ₹7 வந்து நமக்கு மார்க்கெட் மறுபடியும் திருப்பி பூம் ஆகலாம். ஸோ ஒரு லாங் டேர்மில் வந்து நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோன்னா ஒரு ₹3 இருக்கிற ஸ்டாக்கு திருப்பி ₹6 to ₹7 வரைக்கும் போகணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ டபுள். அண்ட் இன்னொன்று என்னன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும், இந்த பென்னி ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் இட் டேக்ஸ் அ லாட் ஆஃப் டைம். அண்ட் அதே மாதிரி நீங்கள் பென்னி ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் முடிஞ்ச வரைக்கும் கேபிட்டலில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. நீங்கள் ஏற்கனவே கேபிட்டல் போட்டு வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா, அதில் ஏதாவது ஒரு ஸ்டாக்கு நல்ல ப்ராஃபிட்டில் இருக்கும் இன்வெஸ்டராக. அந்த ப்ராஃபிட் என்னவோ அந்த ப்ராஃபிட் அமௌண்ட்டை மட்டும் எடுத்து நீங்கள் பென்னி ஸ்டாக்ஸுக்கு யூஸ் பண்ணுங்களே தவிர ஃபுல் கேபிட்டலையோ இல்லை நான் இங்கே பாருங்கள் ஓகே எடுத்துகிட்டு போய் 1 லட்சம் 2 லட்சம் 5 லட்சம் 10 லட்சம்லாம் போட்டு பண்ணுறது பென்னி ஸ்டாக்ஸு செட் ஆகாது. சின்ன அமௌண்ட்டு ஒரு உங்கள் போர்ட்ஃபோலியோவில் ஒரு 2%, 1%, ஒரு 5%க்குள்ளே அதை ஒரு அமௌண்ட்டை எடுத்து நீங்கள் உள்ளே போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா அப்படியே விட்டுட்டிங்கன்னா லாங் டேர்மில் அது நல்லா இது பண்ணும்போது அந்த டைமில் யூஸ் பண்ணிக்கலாம். தவிர பென்னி ஸ்டாக்கில் ஃபுல் டிபெண்டன்சி வச்சு நம்ம ட்ரேட் பண்ண மாட்டோம். ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க. அண்ட் அதே மாதிரி ஸோ இப்போ கரெக்டாக சப்போர்ட் கிட்ட வந்துட்டு இருக்கு, சிமெண்ட்ரிக்கல் சப்போர்ட்டு கிட்ட. ஒருவேளை நமக்கு இந்த சிமெண்ட்ரிக்கல் ட்ரையாங்கிளை திருப்பி ரீடெஸ்ட் ஆச்சுன்னா மறுபடியும் நமக்கு திருப்பி ஒரு பூம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இது பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் இதை ட்ரேட் பண்ண போகிறீங்கனாலும் இதை இன்கேஸ் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்கனாலும் டெஃபினட்டாக உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கேட்டுட்டு நீங்கள் டெக்னிக்கல் அனாலிசிஸும் பண்ணிவிட்டு ஓகே இது ஓகே அந்த மாதிரி ஃபண்டமெண்டலாக நீங்கள் பார்க்க வேண்டியதெல்லாம் பார்த்துட்டு ஓகேன்ற பட்சத்தில் தென் யூ கோ ஃபார் பை. இது வந்து நான் சொன்னேன்றதுனால பிளைண்டாக பண்ணாதீங்க. யூஸ் ஆல் யுவர் டிஸ்கிரிஷன், தென் யூ கேன் கோ ஃபார் அ பை. ஆல்ரைட், ஸோ ஃபஸ்ட்டு வந்து வி ஹவ் சீன் வாட் இஸ் சீ கோஸ்ட் ஷிப்பிங். ஸோ செகண்ட் பென்னி ஸ்டாக் எப்படி இருக்குன்றது இப்போ பார்க்கலாம். ஸோ நம்மளோட செகண்ட் டாப் பென்னி ஸ்டாக் எதுன்னு பார்த்தீங்கன்னா இன்வென்ச்சர் க்ரோத். ஸோ இப்போ இன்வென்ச்சர் க்ரோத் எங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் ட்ரேடிங் அரௌண்ட் ₹2.10. ஸோ மார்க்கெட் வந்து அரௌண்ட் ₹2.10 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் இப்போ இது எந்த இடத்துல நிற்குதுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இப்போ மார்க்கெட் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ₹4 வரைக்கும் போயிட்டு திருப்பி கீழே வந்துட்டு இருக்கு. இப்போ மார்க்கெட் இஸ் கம்மிங் பேக் டு தி ஸ்ட்ராங் லெவல் ஆஃப் சப்போர்ட்ஸ். ஸோ அடுத்தடுத்த ஒரு ஸ்ட்ராங் லெவல் ஆஃப் சப்போர்ட்டுக்கான ஏரியா கிட்ட தான் மார்க்கெட் இப்போ ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ இதை பார்த்தீங்கன்னா
ஸோ இந்த இடம் வந்து உங்களுக்கு நல்ல ஸ்ட்ராங் லெவல் ஆஃப் சப்போர்ட் ஆக்ட் பண்ணும். ஸோ அரௌண்ட் 2 rupees நெக்ஸ்ட்டு 1 rupee 55 பைஸ் இந்த இடம்லாம் வந்து உங்களுக்கு நல்ல ஸ்ட்ராங் லெவல் ஆஃப் சப்போர்ட்ஸாக நிற்கும். ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னாலும் அந்த சப்போர்ட் கிட்ட தான் வரப்போகுது. ஸோ இந்த 2 rupees இந்த லெவல் இருக்குது பார்த்தீங்களா, திஸ் வில் பி அ வெரி ஸ்ட்ராங் லெவல் ஆஃப் மேஜர் சப்போர்ட். ஸோ இந்த மார்க்கெட் வந்து இங்கே நமக்கு 2 rupeesலேருந்து ரிட்டர்ன் ஆச்சுன்னா தென் we can expect market to go up. மறுபடியும் நமக்கு இந்த ப்ரீவியஸ் ஹை 4 rupees போச்சு பார்த்தீங்களா, அந்த 4 rupees வரைக்கும் போகிறதுக்கான எக்ஸ்பெக்டேஷன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதெல்லாம் பென்னி ஸ்டாக்ஸு, வெறும் சும்மா ஒரு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் இருந்தவங்க போட்டு வைக்கணும்னா போட்டு வச்சுக்கோங்க. இதுதான் போர்ட்ஃபோலியோ, இதுதான் ட்ரேடிங்கான இது ஒன்று கிடையாது. திஸ் இஸ் பியூர்லி ஃபார் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஆசை இருக்கும்ல எல்லாருக்கும், ஒரு 5 ரூபாயில் வாங்கினேன் 10 ரூபா ஆச்சுட்டு. ஸோ அந்த மாதிரி சில கம்பெனி இதுலேருந்து பூமானதும் இருக்குது. நம்ம கொடுத்த சில ஸ்டாக்ஸே கூட பார்த்தீங்கன்னா நம்ம 8 ரூபாயில் வாங்கினதெல்லாம் கிட்டத்தட்ட 200 ரூபா போனது, 200 ரூபாலேருந்து திருப்பி 8 ரூபாய்க்கு வந்த காதெல்லாம் நிறைய இருக்குது. ஆனால் என்னென்னா நம்ம எவ்வளோ தூரம் வெயிட் பண்ணி எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணிவிட்டு வெளியே வரோன்றது தான். சரி, இப்போ இன்வெஸ்ட் க்ரோத்தை பொறுத்த வரைக்கும் ஸோ ஃபஸ்ட்டு லெவல் ஆஃப் சப்போர்ட் வந்து நமக்கு 2 rupees அண்ட் செகண்ட் மேஜர் சப்போர்ட் வில் பி ஸோ 1 rupee 50 paise. ஸோ இந்த ரேஞ்சுக்கு வரும்போது தென் we can லாங் டேர்ம் ஹோல்டிங்க்கு ஹோல்ட் பண்ணுறதுக்கு பையிங்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஸோ அந்த இடத்துல வந்துற பிறகு ட்ரெண்ட் ரிவர்சல் கொடுத்துச்சுன்னா நம்ம பை பண்ணிக்கிறது இட் வில் பி பெட்டர். ஸோ we are expecting market can go up to 4 rupees. நீங்கள் ஆனாலும் நான் திருப்பியே சொல்கிறேன், நீங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர் கேட்டுட்டு ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு தென் யூ டேக் அ ட்ரேட். ஜஸ்ட்டு சொன்னேன்னு பிளைண்டாக பண்ணாதீங்க. திஸ் இஸ் நாட் அ கால், திஸ் இஸ் டு ப்ரூவ் த டெக்னிக்கல் அனாலிசிஸ் ஒர்க்ஸ் ஃபைன். ஸோ செகண்ட் ஒன் இஸ் இன்வென்ச்சர் க்ரோத். ஸோ தேர்ட் என்னன்றதை இப்போ பார்த்துக்கலாம். ஸோ நம்மளோட தேர்ட் பிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் பிஎம்சி ஃபின்கார்ப் லிமிடெட். ஸோ பிஎஃப்சியில் கன்ஃபியூஸ் ஆகிடுறீங்க, பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன் இல்லை, இது பிஎம்சி. ஓகே, ஸோ பிஎம்சி பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு மார்க்கெட் வந்து ஒரு நல்ல பூம் கொடுத்துச்சு. ஸோ மார்க்கெட் வந்து இந்த இடத்துல நமக்கு டபுள் பாட்டம் எடுத்துகிட்டு அண்ட் பிரேக் அவுட் ஆகி கிட்டத்தட்ட 3 rupees 55 வரைக்கும் போச்சு மார்க்கெட். போயிட்டு இப்போ என்ன ஆகிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் கம்மிங் ஃபார் அ ரீடெஸ்ட். இப்போ மார்க்கெட் மேலே ஏனதுக்கு ஒரு கரெக்ஷன் வந்துருக்கு. இந்த கரெக்ஷன் ஃபேஸ் தான் இந்த 2 rupees 68 paise. இப்போ இங்கேருந்து மார்க்கெட் என்ன ஆகலாம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக மார்க்கெட் எங்கே வந்து நிற்குதுனால் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ எக்ஸாக்ட்லி மார்க்கெட் இஸ் ட்ரேடிங் அட் ஸோ 61.8. ஸோ 2 rupees 22 paise வந்து ஃபிப் ரீட்ரேஸ்மெண்ட்டில் நமக்கு கரெக்டாக வந்து மார்க்கெட் ஹிட் ஆகிட்டு இப்போ என்ன ஆகிட்டுருக்கு, ஸோ திரும்பிட்டுருக்கு. ஸோ திரும்பும்போது என்ன ஆச்சுன்னா மறுபடியும் இந்த லெவல் இருக்குல்ல, இது வந்து உங்களுக்கு மேஜர் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ ஒன்ஸ் மார்க்கெட் வந்து இந்த லெவலில் பிரேக் ஆகிடுச்சுன்னா நெக்ஸ்ட்டு வந்து புது ஹை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அது எவ்வளோ தூரம் போகும்னு பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம எக்ஸ்பெக்டேஷன் அந்த ஃபிப் லெவல்ஸ் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து 4 rupees 15 paise அண்ட் 5 rupees 50 paise. ஸோ மார்க்கெட் வந்து இப்போ 2 rupees 50 paise 260 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாலும் நமக்கு டபுள் மேலே வந்து ஒரு 70%, நெக்ஸ்ட்டு 100% வரைக்கும் மேலே ஏறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஆர் ஹை. ஸோ இப்போ என்ன விஷயம்னா மார்க்கெட் வந்து இந்த லெவலில் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இந்த லெவல் இருக்குல்ல, இந்த லெவலை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. திஸ் இஸ் அ ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இது வந்து அரௌண்ட் 3 rupees வந்து நல்ல ஒரு ஸோ 3 rupees இஸ் ஆக்டிங் அஸ் அ ஸ்ட்ராங் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். ஒன்ஸ் பிரேக் ஆகிடுச்சு, நான் வந்து ரொம்ப கன்சர்வேட்டிவ் ட்ரேடர், எனக்கு அக்ரெசிவெலாம் போக விருப்பம் இல்லைனா நீங்கள் என்ன பண்ணலாம்னா 3 ரூபா மார்க்கெட் பிரேக் ஆச்சுன்னா தென் நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னா 5 rupees 37. ஸோ அந்த 3 rupees 50 paise பிரேக் ஆச்சுன்னா தென் we can go for a லாங் டேர்ம் பைக்கு. மறுபடியும் எங்கே வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், 5 rupees 37 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ நான் திருப்பியும் சொல்கிறேன், இதில் வந்து ஃபுல் அமௌண்ட்டையோ இல்லை டபுள் ஆக போகுது அப்படின்னு சொல்லி மொத்தத்தையும் இறக்காதீங்க. சின்ன அமௌண்ட்டாக உங்களோட ப்ராஃபிட்லேருந்து என்ன ப்ராஃபிட் பண்ணியிருப்பீங்களே அதில் ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட் எடுத்து உள்ளே போட்டுறது இட் இஸ் பெட்டர் ஃபார் லாங் டேர்ம். இது வந்து இன்றைக்கி கொடுத்துட்டு நாளைக்கு ஏறலாம் கேட்காதீங்க. 1 மாதம் 2 மாதம் இல்லை, இட் மே டேக் இயர்ஸ் ஆல்சோ. மார்க்கெட் திடீர்னு அது பூம் ஆகும் பென்னி ஸ்டாக்ஸ் எல்லாம். அதனால் போட்டு வச்சுருங்க. திடீர்னு திரும்பி பார்க்கும்போது நல்ல ஒரு பூமில் இருக்கும்போது ஒரு நல்ல ப்ராஃபிட் வந்துச்சுன்னா எடுத்துகிட்டு வெளியே வந்துடுங்க. தட் இஸ் ஃபார் பென்னி ஸ்டாக்ஸ். டோன்ட் யூஸ் இட் ஃபார் ஆக்சுவல் ட்ரேடிங்காக. இதுதான் ஃபுல் டைம் ட்ரேடிங்னு பென்னி ஸ்டாக்ஸ் நம்ம பண்ண மாட்டோம். ஜஸ்ட் ஃபார் அடிஷ்னல் பெனிஃபிட்டுக்காக யூஸ் பண்ணுறது தான் பென்னி ஸ்டாக்ஸ். அதே மாதிரி நான் கொடுத்தது எல்லாமே இட் இஸ் ஃபார் ப்ரூவிங் டெக்னிக்கல் அனாலிசிஸ் ஒர்க்ஸ். தப்பான இதுவில் கால்ஸ்ன்னு நினச்சி எடுத்துக்காதீங்க. இட்ஸ் டெக்னிக்கல் ஒர்க் ஆகுமா இல்லையா, டெக்னிக்கலாக பண்ணோன்னா எதை வேணாலும் ப்ரூவ் பண்ண முடியுன்றதுக்காக தான்
நம்ம காட்டிகிட்டு இருக்குது. ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கிட்டு உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கேட்டுட்டு ஒன்ஸ் இதெல்லாம் செக் ஆகிட்ட பிறகு தென் நீங்கள் பை பண்ணலாமா வேணாமான்றது உங்களோட டிஸ்கிரிப்ஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆல்ரைட். ஸோ திஸ் இஸ் மை டாப் 3 penny stocks ஃபார் திஸ் மந்த் ஆஃப் மே. ஸோ நான் சொன்ன மாதிரியே 5000 லைக்ஸ் வந்துச்சுன்னா ஸ்விங் ட்ரேடிங்கான ஸ்டாக் பிக்ஸை நான் போடுறேன். ஆல்ரைட். ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங். டேக் கேர்.